வீட்டு சாவி எங்க? இந்த வீட்டு சாவி, இந்த வீட்டு சாவி. ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ்செல்வன் பிளாக்ஸ். ஒரு நிமிஷம். சேனல் நேம் மாற்றியாச்சு, சைபர் மேடி அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சைபர் மேடின்னு சேனல் நேம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சின்ன குளறுபடிக்கு அப்புறம் தமிழ்செல்வன் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லி சேனல் நேம் மாற்றிட்டேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிமிஷம் கதை மட்டும் ஓப்பன் பண்ணுவோம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, லைட்டிங் நல்லா இருக்குன்னு பார்க்க போகிறோம். சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். இங்கே வீடியோ எடுத்தோம்னா லைட்டிங் நல்லா இருக்குன்னு பார்க்க போகிறோம். லைட்டும் இல்லை, ஒரு நல்லா தான் பேசியிருக்கு. 1 மினிட், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறேன். அந்த பாட்டு நல்ல. A few moments later. நான் இடையில வீடியோ போடலான்னு சொல்லிட்டு லைஃப் ஸ்டைல் கண்டென்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் யோசிக்காமே வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்து வச்சிட்டேன். அது எடிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் எடிட் பண்ணிட்டுருந்தேன். எடிட் பண்ணி அது கடைசியில் தெரியாமல் ஒரே ஒரு வீடியோ மட்டும் ரா வீடியோ வந்து டெலிட் பண்ணிட்டேன். டெலிட் பண்ணதுனால என்னாச்சுன்னா, கேப்கட்லேருந்து அந்த அலைன்மெண்ட் ஃபுல்லாக மாறிடுச்சு. அப்போ மாறினப்போ நான் இப்போ வந்து ஃபஸ்ட்லேருந்து நான் எல்லாம் அலைன் பண்ணி வைக்கணும். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் வீடியோ. நான் அதை ஃபுல்லாக வந்து இப்போ நான் எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா நான் ஃபஸ்ட்லேருந்து நான் அலைன் பண்ணோம். அது கிட்டத்தட்ட மறுபடியும் இன்னொரு 3 நாள் ஆயிடும். அதனால தான் என்ன யோசிச்சேன்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலேயே பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிமிஷம் வச்சுக்கிறேன். How to change our lifestyle. How to change our lifestyle with யூடியூப் அண்ட் சோஷியல் மீடியா நாலேஜ் ஒன்லி. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா கைஸ், இப்போ நார்மலாக வந்து நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணிருக்கோம். இப்போ எப்படின்னா, இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க, அந்த மாதிரி தான் இப்போ டைம் வேஸ்ட் பண்ணிருக்கோமா, அதை வந்து நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னா அந்த டைம் வந்து கரெக்டான இதுக்கு வந்து யூஸ் பண்ணோம். அது இதே வீடியோ பார்க்குற மாதிரி, அந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா அதான் கரெக்டாக சொல்கிற மாதிரி சொல்லி நிறுத்துக்கலடா. இப்போ நார்மலாக வந்து இப்போ அதிகமாக ரீல்ஸ் பார்க்குறோம், இப்போ அதிகமாக வந்து யூடியூப் பார்த்துருக்கோம் அப்படின்னு அந்த டைமை வந்து அதுலேயே வேஸ்ட் பண்ணிட்டுருந்தோமா, அதுக்கு பதிலாக வந்து நிறையா நல்ல விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒர்க் அவுட் பண்ணலாம், லைக் இந்த மாதிரி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து நிறையா இது இருக்குது. ஆனால் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் வந்து ஒரு 2-3 தான் எடுத்து பார்த்துருந்தேன். அதில் வந்து முக்கியமாக சொன்ன பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட்டாக சொல்லியிருந்தாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வேஸ்ட்டாக போகிற டைமுக்கு பதில் எதனா ஒன்று கரெக்டான இதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் நானும் உங்களுக்கு வந்து அதை சொல்கிறேன். இது வந்து மிஞ்சி போனால் ஒரு 100 பேர் பார்ப்பாங்க இந்த வீடியோவை. அதில் ஒரு 3 பேர்த்துக்கு போனால் கூட போதும். 3 பேர் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணால் கூட போதும். நான் என்ன சொல்ல, நீங்கள் வீடியோ பார்க்குற 3 பேர் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணால் கூட போதும். நான் வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் அந்த மாதிரி வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. வருத்தமாக இருக்குது கைஸ். அப்புறம் தான் 2 நாள் ஒர்க் அவுட் பண்ணாமல், உடம்பு சரியில்லாதனால ஒர்க் அவுட் பண்ணாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணாமே விட்டேன். அப்படியே மறுபடியும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். சரி ஓகே, ஒர்க் அவுட் பண்ணாமல் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் பார்த்துட்டிங்கன்னா, அதை வந்து விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. திரும்ப ஒரு விஷயத்தை பண்ணிட்டே இருக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் எப்படி உங்கள் கூட பேசிகிட்டே இருக்கேன், வீடியோ போட்டே இருக்கேன், வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். அந்த மாதிரி திரும்ப ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து அது நடக்குமோ இல்லையோ, திரும்ப பண்ணிட்டே இருப்போம். ஏதோ ஒரு எண்டு இல்லாமல் போயிருப்போகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ நிறையா இன்ஸ்டாவில் வந்து போஸ்ட் போடுறாங்கல்ல, இந்த விஎஃப்எக்ஸ் அந்த மாதிரி போஸ்ட் போடுறாங்கல்ல, அவங்க வந்து டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக வந்து வீடியோ போட்டுருவாங்க.
அவங்களுக்கு வந்து 85 ஃபாலோவர்ஸ் தான் இருக்கும், 100 ஃபாலோவர்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஆனால் அங்கே போஸ்ட்டோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 300 அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதுவும் பெஸ்ட் குவாலிட்டியில் கூட போடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த ஃபாலோவர்ஸ் வர மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை வந்து இப்போ நான் தான் எடிட் பண்ணுறேன் அப்படிங்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும். நான் இந்த லெவலுக்கு எடிட் பண்ணுவேன், இதை என்னோடய பேஜ் கூட யாரும் அதிகமாக சொல்லவே மாட்டாங்க. அதனால தான் அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். அப்போ ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் vlogsலாம் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ பண்ணுங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஏன்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிறக்காண்டி தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எல்லாரும் லீனாக இருந்தாலும் சரி, ஃபேட்டாக இருந்தாலும் சரி, ஒர்க் அவுட் பண்ணுறக்கு ஆரம்பிங்க. சும்மா ஏதோ ஒரு ஒர்க் அவுட்டு, சும்மா ஜாகிங் போங்க, இல்லை வார்ம் அப் மட்டும் பண்ணுங்க, இல்லை புஷ்அப்ஸ் டெய்லி ஒரு 10 புஷ்அப்ஸ் அந்த மாதிரி மட்டும் எடுங்க. அந்த மாதிரி டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நாலேஜை வந்து டெவலப் பண்ணி பாருங்கள். நானும் யோசிச்சிருந்தேன்னா வச்சுருக்கலாம். உங்களுக்கு சொல்கிறேன், நாலேஜ் வந்து டெவலப் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ காலேஜ் சேர்றீங்க, அந்த மாதிரி வந்து காலேஜ் சேர்ந்துட்டிங்கன்னா உங்கள் நாலேஜ் வந்து சீக்கிரம் வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. அந்த நீங்கள் என்ன குரூப் எடுக்க போகிறீங்களோ அதை பற்றின நாலேஜ் வந்து கெயின் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கடைசியில் ஒரு தேர்ட் இயர் முடிக்கும் போது அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஃபுல் கோர்ஸும் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எதனா ஒரு பிளேஸ்மெண்ட்டை ட்ரைவ் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற போது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த விஷயத்தை பண்ணாலும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்காது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு எதனா ஒரு படம் சொல்லணுமே, என்ன பண்ணலாம், எக்ஸாம்பிள் தெரில கைஸ். எக்ஸாம்பிளுக்கு என்னையே எடுத்துக்கோங்களேன். நான் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த யூடியூப் சேனலை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் க்ரியேட் பண்ணேன். எது க்ரியேட் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நார்மலாக வந்து ரூம் மேட்ச் ஆடுறோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து எவனா நம்மளை கண்டுக்க மாட்டான். நார்மலாக நம்ம நேம் பெஸ்ட் போனாலும் கண்டுக்க மாட்டான். இதே ஒரு யூடியூபர் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா போதும், வீடியோ போட்டு அதெல்லாம் கிடையாது. ப்ரோ சேனல் வச்சுருக்கு ப்ரோ, 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னீங்கன்னா ப்ரோ வாங்க ப்ரோ அப்படின்னு டோர்னமெண்ட் அப்படி ஆடும்போதெல்லாம் உங்கள் பேர் வந்து அதிகமாக அடிப்படுறக்கு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அப்படியே சேனல் பெருசாயிடும். நான் அப்படி தான் சொல்லிட்டு சேனலே ஓப்பன் பண்ணி வீடியோஸ் போடுறதுக்காண்டி, சரி டோர்னமெண்ட் கலந்துக்கிறக்காண்டி நான் வீடியோஸ் போட்டிருந்தேன். வீடியோஸ் போட அப்படியே சரி ஓகே இது நல்லா இருக்கு அப்படி சரி டெய்லி ஒரு வீடியோ தான், ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1v4 1v2 அதெல்லாம் பண்ணதில்ல. அப்படியே வீடியோ எடுத்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று ஆட் பண்ணி போட்டிருப்பேன். அது கன்சிஸ்டண்ட்டாக நான் முதல்ல போட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் மேலே என்னாச்சுன்னா ஒரு 2K சப்ஸ்கிரைபர்ஸ் என்னமோ வந்ததுக்கப்புறம் அப்படியே அதை ஒரு இடையில ஒரு வீடியோக்கு மட்டும் காப்பிரைட்டு கிளைம் கொடுத்தாங்க. ஸ்ட்ரைக் தரல, கிளைம் மட்டும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வீடியோ போடுறது விட்டுட்டேன். அந்த வீடியோ அவங்க தூக்கினதுக்கப்புறம் சரி ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணி வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதை விட்டு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. நான் எப்போ போட்டிருந்தேன்னா லாக்டவுனில் வீடியோ போட்டிருந்தேன். அதை விட்டு 2 வருஷம் ஆச்சு. நான் சப்போஸ் சரி ஓகே கிளைம் கொடுத்துட்டாங்க, அந்த வீடியோ தூக்கிட்டு அதுக்கு மேலே ஆல்டர்னேட்டிவாக வேறு எதனா வீடியோ போட்டு வந்துருந்தேன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50K சப்ஸ்கிரைபர்ஸாக கொண்டு வந்திருப்பேன். நான் அந்த ஒரு வீடியோ விட்ட இதுனால தான் இவ்வளோ பெரிய கேப் விட்டு நான் இப்போ மறுபடியும் வந்து வீடியோ போடலாம் அப்படிங்கிறக்காண்டி வந்திருக்கேன். அதே மாதிரி கைஸ், நான் இந்த சேனலில் வந்து வீடியோ வந்து ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே 3 நாள் வந்து வீடியோ போடலாம்னு யோசிச்சு வச்சுருக்கேன். மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் தான் போடலாம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். சப்போஸ் பிடிக்கலனாலும் ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ஸில் கொடுத்துருங்க. மேக்ஸிமம் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க்கில் இருக்கவங்க மட்டும் தான் என் வீடியோவை பார்ப்பீங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலும் ஓகே தான். என்ன கண்டென்ட்ஸ் லைக் இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி போட்டால் உங்களோட ஒப்பீனியன் இருக்குங்களா, அதை வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல் வித் மீ. நான் வந்து அதை ஃபாலோ பண்ண போகிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். அதே மாதிரி நான் வீடியோ வந்து கன்சிஸ்டண்ட்டாக போட போகிறேன். அப்புறம் வந்து காலேஜ் அது சொல்லிட்டு அப்போ பண்ணுவேன். சரி கைஸ், அது அப்புறம் பண்ணிப்போம். ஒர்க் அவுட் பண்ணுவோம், வீடியோ போடுவோம், ஓகேவா? கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுவோம். எதனா ஒரு ரிசல்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். 2025 தான் நம்மளுக்கு டார்கெட்டு. சேலஞ்சே வச்சுக்கோமே, 2025 எதனா ரிசல்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். 3K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு 4K 3.7K இருக்கேன், 4K வருவேனான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நான் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு நார்மலாக ஒரு வெயிட் கொண்டு வரணும்னு பார்ப்போம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 59 kgs இருக்கேன். ஒரு 65, 64, 63 அந்த மாதிரி கொண்டு வரதான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம். இது சேலஞ்சு, டார்கெட் செட் பண்ணிக்குவோம், சேலஞ்சாக வச்சுக்குவோம். முடியுதா இல்லையாங்கிறது வந்து 2025 நியூ இயர் அன்றைக்கி பார்ப்போம் கைஸ்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. எஸ், வேறு யாருன்னா பாட்டு இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க. என் ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டுருந்தே பாட்டு இருப்பானு நிறைய பேர். அவனை என்ன பண்ணுறானுங்கன்னா வன்மத்தை கக்கிறக்காண்டியே கூட இருக்கிறவனுக்கே ஷேர் பண்ணி விட்றான். அவன் என்ன பண்ணுறான், கூப்பிட்டு கலாய்ன்னு கலாய்க்கிறான். புதுசாக பாட்டு இருக்கீங்க அப்படின்னு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்ட்ஸ் பாட்டு இருந்தீங்கன்னா ஷேர் மட்டும் பண்ணிடாதீங்க நண்பர்களே. நீங்கள் மட்டும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கூட பண்ணுங்கள். என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஒத்துக்கிறேன். ஷேர் பண்ணி கலாய் மட்டும் வாங்க வச்சிடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் மட்டும். தேங்க்யூ. I'm